யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு டிஃபன் வெரைட்டி. இது தான் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன். இது பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா, கோதுமை ரவையை வச்சு பயத்தம்பருப்பும் கோதுமை ரவையும் சேர்த்து அடை தோசை பண்ண போகிறோம். அதில் நம்ம மிளகா யூஸ் பண்ண போகிறதில்ல, மிளகு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப இதுவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு எல்லா பருப்பும் சேர்த்து அடை வாத்து அரிசி போட்டு பண்ணி பார்த்தாலாம் வயத்துக்கு, இன்ஃபேக்ட் எனக்கே ஒத்துக்காது, சொல்கிறேன். அது மேலே எனக்கு ரொம்ப பெரிய லவ் உண்டு. அடை அப்படின்னு மட்டும் சொன்னால் போகிறோம், சாப்பிட்றேன் அப்படின்னு நப்பாசையில் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அவளுக்கெல்லாம் இதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஏன்னா இதில் எல்லா பருப்பும் கிடையாது, கோதுமை ரவை தான் இது. அதே மாதிரி பயத்தம்பருப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் மிளகு சேர்க்க போகிறோம், இஞ்சி சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த அடை தோசை பண்ணுறது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, 1 கப்பு கோதுமை ரவா. இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 3/4 மணி நேரமாக. இது அதே கப்பில் 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே டைமில். ஓகேயா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து காரத்துக்கு மிளகு தான் மெயினாக. நல்லா 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகு அடியில் போடுறேன். இஞ்சி 1 இன்ச் துண்டத்துக்கு கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணுறேன். தண்ணியோடு எடுத்துக்கோங்க. அப்படியே தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த பயத்தம்பருப்பையும் இதில் சேர்க்குறேன். மிளகு அடியில் போட்டோம், அதுக்கப்புறமா இஞ்சி போட்டோம், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா கோதுமை ரவை ஊற வச்சதை போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது தண்ணியோட, கோதுமை ரவை ஊற வச்ச தண்ணியோடு அதை போட்டுருங்க. அண்ட் ஊற வச்ச பயத்தம்பருப்பு அது எல்லாத்தையும் முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வைங்க. அதோடையே நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பையுமே இதில் போட்டுடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் நான் போடுறேன். எனக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் செட் ஆகும். உங்களுக்கு எப்படி தேவையோ சாப்பிட்டு பார்த்துட்டு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சின்னு உங்களை பார்க்குறேன். ஸோ இதில் உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சு. இப்போது கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி இது ஆப்ஷன். நான் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுறேன். நீங்கள் தேங்காய் போட்டு பண்ணிக்கிறீர்கள் அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லை முருங்கைக்கீரை போட்டுக்கிறீள், இல்லை வேறு ஏதாவது கீரை யூஸ் பண்ணி வெந்தயக்கீரை போட்டுக்கிறீள். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த இதில் நான் வெங்காயம் போடுறேன். ஜஸ்ட் நல்ல ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஸோ கல்லை சுட பண்ணலாம். இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரவை ஃபுல்லாக ஃபைனாக மசிஞ்சிடாத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முழிச்சுட்டு தான் போகிறோம். அதனால தான் ஒரு 1/2 hour ஊற வச்சேன்னா போகிறோன்னு சொன்னிது. ஜாஸ்திலாம் வேணும்னு அவசியமே இல்லை. ஒரு 1/2 மணி ஊறினா போகிறோம். ரெண்டுமே பயத்தம்பருப்பு இது ரெண்டுமே. ஸோ கொஞ்சம் ரவையாக தெரியறதுல அந்த மாதிரி ஃபைனாக ரவையாக இருந்தால் போதும். கொஞ்சம் இந்த பெரிய ரவையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோதுமை ரவையை வாங்கிக்கோங்க. இந்த லாப்ஸி ரவா சொல்லுவா பார்த்தீங்களா, அதிலெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இது இன்னுமே நல்லாவே வரும். நான் சீரகத்தை அரைச்சிருக்கேன், ஜீரகம் நாங்கள் அரைக்கலை அப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுனாலும் நல்லாயிருக்கும். இதனால் மெயினாக மிளகு காரத்தோடு தான் இருக்கும். நல்லா ஜோராக இருக்கும், வாய்க்கும் மணமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதாவது சில விரத நாளைக்கெல்லாம் நம்ம அரிசி சாப்பிட முடியாது அப்படிங்கிற
நான் சொல்லியிருக்க மாதிரி ஏகாதேசிக்கெல்லாம் அரிசி சாப்பிட முடியாது நம்மளால். அந்த மாதிரி நாளில் நம்ம வந்து வெறும் சப்பாத்தி அப்படி மட்டும் சாப்பிட்றது போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை நீங்கள் கோதுமை ரவா உப்புமாவுக்கு பதிலாக கோதுமை ரவை அடையாகவும் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை அடை தோசை இது, அவ்வளோதான். கல் காயட்டும். நிறைய பேர் இந்த கல்லை பற்றியும் கேட்பேன். இது வந்து ஃப்யூச்சராவோட தவா இது. நன்னா இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை தவா வாங்கினேன்னா 1 வருஷம் 2 வருஷம் நன்னாவே வரும். இது மோஸ்ட்லி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஹெவியாக இருக்கும். இதோட இது நம்ம தூக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 2.5 கிலோ கிட்ட இருக்கும் இந்த கல். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அடைங்கிறதே கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கனமாகவும் இல்லாத ஒரு மீடியம் இதில் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டு வைக்கிறேன். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டுக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன மாமி தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கரிமா பொடி பண்ணினோம், ஞாபகம் இருக்கா? அந்த கரிமா பொடியை வச்சு இன்றைக்கி ஒரு தக்காளி வெங்காய கொசு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு அதை சேர்த்து சாப்பிட்றதே அடைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கம்ப்ளீட்டாக மேலே ஃபுல்லாக நம்ம விட்டு இந்த மாவோட கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜோராக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்க. நான் பண்ணுறது நானே ரசிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தால் தான் நான் அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் உங்கள்கிட்ட. பிகாஸ் இது நிச்சயமாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும், வாய்க்கும் மனமாக இருக்கும். ஏன்னா இதில் இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெயை விட்டு வாத்து பண்ணுறது. இதில் நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுக்கோங்க, ஆறு கீரைகள் எதாவது ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வாங்குங்க. பிகாஸ் கனமாக வாத்துருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம்லாம் வேகணும், வதங்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக. அடை எப்பயுமே நம்ம கொஞ்சம் நாள் வச்சுருந்து வாப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாத்துக்கோங்க. தெரியறதா இந்த சைடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு? ஸோ ஜோரான கோதுமை ரவை மிளகு சீரக போட்ட அடை தோசை ரெடி. அடை தோசை ரெடி. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், ஆர் நார்மல் ஆயில் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டுக்கிறீங்களவா போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் தாளிக்கச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணது போடுறேன். கருவேப்பிலை, இது ஒரு 3 தக்காளி. இது இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டோம். இப்போது இதில் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறமா திறந்துட்டு இதை வந்து கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இது கரிமா பொடியை போட்டு இறக்கினோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி விட்டுடுறேன். கரிமா பொடியில் ஆல்ரெடி காரம் இருக்குது, நம்ம வேறு மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜஸ்ட் ஒரு ஃபார் இதுக்கோசரம் போட்டுக்கிறோம், டேஸ்ட் அண்ட் மணம் இதுக்கோசரம் 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். வெறும் மிளகாப்பொடி போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு தெரியுறதா? நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் புளிஜலத்தை விட்டுருங்க. ஏன்னா சின்னதாக சின்ன கோலி குண்டு அளவு தான் எடுத்தேன் புளி. இந்த தண்ணியோடலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நாழி. அதுக்கப்புறமா நம்ம இதில் வெல்லத்தை போட்டு அண்ட் வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் கரிமா பொடியும் போட்டோன்னா இது ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த அடைக்கெல்லாம் இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ சித்திக்கு மூடலாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ
இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா வெந்துடுத்து, வாசனை வருது நல்லா ஜோராக. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி அடைக்கலாம் கூட அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த கரிமா பொடி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி போடலாம். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் திறந்துடலாம். ஜோரான இந்த தக்காளி வெங்காய கோட்ஸு இந்த அடைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கரிமா பொடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும். கண்டிப்பாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து அடைக்கு மட்டுமே இல்லை, தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கலுக்கு, பூரிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வெங்காயம் போடணுமா அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வெங்காயம் வேண்டான்னா 2த்துலேயுமே நீங்கள் வெங்காயம் இல்லாமல் கூட இதை பண்ணிக்கலாம். வெறும் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிட்டு கரிமா பொடி போட்டு பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் தான் வெங்காயம் பூண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பட் சின்ன குழந்தைகள் எல்லோரும் சாப்பிட்றா இல்லையா? ஸோ நான் பண்ணுறதே இப்போது அவாள்லாம் எடுத்துக்கிறதுக்கு தானே. அதனால் அவளுக்கோசரம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்றவா கண்டிப்பாக இதில் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ண வேண்டாம். ஜோராக ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அனுப்பிச்சிட்டேன். கோதுமை ரவை, பைத்தம்பருப்பு, மிளகு அடை தோசையோட இந்த தக்காளி வெங்காய குட்ஸு கரிமா பொடி போட்டது ஜோராக ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருந்தது. நன்றி.